எல்லாருக்கும் ஹாய். நான் இன்றைக்கி உருளைக்கிழங்கு சாண்ட்விட்ச் செய்ய போகிறேன். இப்போ எப்படி செய்து நம்ம பார்க்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சமாக பூண்டு, 3 பச்சை மிளகாய் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுங்க. பாதி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், மிக்ஸ் பண்ணிடலாம். வெங்காயம் சேர்த்து 1 நிமிஷம் ஆகுது. 3 உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுருக்கேன், சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்க்குறேன், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரெண்டு டீஸ்பூன் லைம் ஜூஸ் சேர்க்குறேன், கொஞ்சமாக கொத்தமல்லி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம எடுத்துடலாம். நான் ப்ரெட் வச்சுருக்கேன், க்ரீன் சட்னி மேலே நான் அப்ளை பண்ணுறேன். டொமேட்டோ கெச்சப் இது மேலே அப்ளை பண்ணுறேன். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு மசாலா மேலே வச்சிடலாம். அவ்வளோதான். மேலே நெய் தடவிக்கிறேன். நம்ம 2 பக்கமும் நெய் அப்ளை பண்ணி நல்லா 2 பக்கம் திருப்பி போட்டு எடுத்துடலாம். அவ்வளோதான். அவ்வளோதான், நம்ம எடுத்துடலாம். அனல் லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். அவ்வளோதான், நம்ம கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்முடைய உருளைக்கிழங்கு சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.